அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதிக்கதை நமது பேச்சே நமது நடத்தை. ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே ஒரு துறவி அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் அந்த துறவியை பார்த்து, ஏய் கிழவா, ஏற்கனவே இந்த வழியாக யாராவது சென்றார்களா என்று சற்று அதிகாரத்துடன் மரியாதையின்றி கேட்டான். அதற்கு துறவி, அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து வேறொருவர் வந்து, ஐயா, இந்த வழியாக யாராவது சென்றார்களா என்று கேட்டார். அதற்கு துறவி, ஆம், சற்று முன்பாக இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒருவர் சென்றார் என்று பதில் கூறினார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் வந்து, வணங்குகிறேன் துறவியாரே, இந்த வழியாக யாரேனும் செல்லும் சப்தம் தங்களுக்கு கேட்டதா என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு துறவி, மன்னரே வணக்கம். முதலில் ஒரு வீரனும் அதற்கு பின் ஒரு அமைச்சரும் தாங்கள் கேட்ட கேள்வியையே கேட்டுக்கொண்டு சென்றார்கள் என்று கூறினார். அப்போது மன்னர் மிகவும் ஆச்சரியத்துடன், ஐயா, தங்களுக்கு கண் பார்வை கிடையாது, ஆனால் வந்தவர் வீரன் என்றும் அமைச்சர் என்றும் எவ்வாறு கண்டு கொண்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு துறவி, இதை கண்டு கொள்ள பார்வை தேவையில்லை, அவரவர் பேசும் முறையை கொண்டு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை கண்டு கொள்ளலாம் என்றார். மேலும் முதலில் வந்தவர் பேச்சில் கொஞ்சம் மரியாதையின்மையும், அடுத்து வந்தவர் பேச்சில் அதிகாரமும், தங்களின் பேச்சில் பணிவும் இருக்கிறது என்று துறவி கூறினார். இந்த கதையின் நீதி, நமது பேச்சே நமது நடத்தையை தீர்மானிக்கிறது. நன்றி மாணவர்களே.